வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல் மேத்ஸ் ஸ்கில்ல அன்லாக் பண்ண போறோம். இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். பேர் பார்க்க பெருசா இருந்தாலும் ப்ராமிஸ் பண்றேன், இது நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்ல. வாங்க உள்ள போலாம். உங்க போனை ஜிபிஎஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி அது கரெக்டா இந்த டர்ன்ல இவ்ளோ ஆங்கிள் திரும்பணும் சொல்லுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு கேம் டெவலப்பர் எப்படி அந்த பெர்ஃபெக்ட் ஷார்ட் ட்ரெஜெக்டரியை டிசைன் பண்றாங்க? அதுக்கெல்லாம் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மேக்ஸ் தான். அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், ஆனா ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். அதை தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. இதான் நம்மளோட கேம் பிளான். ஃபர்ஸ்ட், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதில் இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சூப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண கற்றுக்கலாம். அப்புறம் கேமோட ரூல்ஸ் யானி டொமைன் பற்றி பார்ப்போம். எல்லாத்தையும் கிராஃப்ல பார்த்து ஃபைனலாக ஒரு சீட் ஷீட்டோட முடிக்கலாம். ரெடியா? லெட்ஸ் கோ. ஓகே, முதல் விஷயம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா அது என்ன? அதோட பேசிக் கான்செப்டை பிரேக் டவுன் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ரிவர்ஸ்ல திங்க் பண்ற மாதிரி. ஒரு நார்மல் ட்ரிக் ஃபங்க்ஷனை நீங்க ஒரு போட்டோ போஸ்ட் பண்ற மாதிரி. நீங்க ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த ஆங்கிள் அது உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த வேல்யூ ஒரு ரேஷியோ. சைன் ஆஃப் 30 degrees is equal to 0.5. சிம்பிள். ஆனா ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா செய்யும். அது ஒரு ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மாதிரி. உங்ககிட்ட அவுட்புட் இருக்கு, அந்த வைரல் மீம் இல்லனா 0.5ங்கிற வேல்யூ, நீங்க அதோட ஒரிஜினல் இன்புட்டை கண்டுபிடிக்கணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.5 என்ன கேக்குதுன்னா, எந்த ஆங்கிள் எனக்கு இந்த வேல்யூவை கொடுத்துச்சு? அந்த பதில் 30 degrees. நீங்க பேக்வர்ட்ஸா ஒர்க் பண்றீங்க. ஆனா இங்க ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. இந்த ரிவர்ஸ் சர்ச் நம்ம கிட்ட ஒரு கரெக்ட் சிங்கிள் ஆன்சர் கொடுக்கணும்னா நம்ம ஒரு ரூல் வைக்கணும். இப்போ சைன் வேல்யூ 0.5 வர ஆங்கிள் எதுன்னு கேட்டா 30 degrees, 150 degrees, 390 degreesனு இன்ஃபினிட் ஆன்சர்ஸ் இருக்கு. இதை சரி பண்ண மேத்தமெட்டிஷியன்ஸ் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் அஃபிஷியல் ஜோன்ல மட்டும்தான் ஆன்சரா தேடணும். இதுக்கு பேரு தான் ரெஸ்ட்ரிக்டிங் த டொமைன். அண்ட் இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கு காரணம். சரி, வாங்க டீமை மீட் பண்ணலாம். மொத்தமா 6 இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொன்றுக்கும் அதோட ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இருக்கு. இவங்கள தான் இந்த டாபிக்கோட மெயின் கேரக்டர்ஸ்னு நினைச்சுக்கோங்க. அப்போ நம்ம எந்த ஆங்கிளை பிக் பண்றதுன்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னு ஒன்று யூஸ் பண்றோம். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனாலஜினா, இன்ஸ்டாகிராமை நினைச்சுக்கோங்க. ஒரு செலிபிரிட்டிக்கு 100 ஃபேன் அக்கவுண்ட்ஸ் இருக்கும். ஆனா ஒன்னு தான் ப்ளூ டிக்கோட ஒஃபிஷியலா இருக்கும். அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சுங்கிறது நம்ம ஆன்சர்ஸ்க்கு இருக்கிற ப்ளூ டிக் ரேஞ்ச். இன்ஃபினிட் பாசிபிள் ஆங்கிள்ஸ் இருக்கலாம், ஆனா நம்ம அந்த ஒஃபிஷியல் வெரிஃபைடு ரேஞ்சில் இருந்து வர ஒன்றை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போம். இதோ இவங்க தான் அந்த 6 அஃபிஷியல் அக்கவுண்ட்ஸ். இந்த டேபிள் தான் இந்த என்டையர் டாபிக்கோட மாஸ்டர் கீ. லெஃப்ட்ல நம்ம 6 ஃபங்க்ஷன்ஸ், டொமைன் காலம்ல அலவுட் இன்புட்ஸ் அண்ட் பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் காலம். அதுதான் உங்க ஆன்சர்ஸ்க்கு இருக்கிற அஃபிஷியல் ப்ளூ டிக் ஜோன். சீரியஸா வேணும்னா இங்க பாஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர எல்லாத்துக்கும் நம்ம இந்த ரூல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஆல்ரைட், நிறம் வந்தாச்சு. நம்ம கத்துக்கிட்டதா யூஸ் பண்ணா. நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ரொம்ப காமனா வர ஒரு கொஸ்டின் டைப். நான் அதை இன்சைட் அவுட் ப்ராப்ளம்னு சொல்லுவேன். ஒரு தடவை பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் சால்வ் பண்ணிடுவீங்க. எப்போவெல்லாம் வெளியே ஒரு ட்ரிக் ஃபங்க்ஷனோ உள்ள ஒரு இன்வர்ஸ் ட்ரிக் ஃபங்க்ஷனோட ஒரு கொஸ்டினா பார்க்குறீங்களோ, நீங்க அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டீங்க. பார்க்க பயங்கரமா இருந்தாலும் இதை சால்வ் பண்ண நம்ம கிட்ட ஒரு சிம்பிள் விஷுவல் ட்ரிக் இருக்கு. பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு கிளியர் மெத்தட் இருக்கு. வாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்க்கு போலாம். நான் இதை ட்ரையாங்கிள் ட்ரிக்னு சொல்லுவேன். இது ஒரு ஃபுல் ப்ரூஃப் 4 ஸ்டெப் பிளான். ஃபர்ஸ்ட், உள்ளே இருக்கிற அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்ட்டை தீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஆனா என்ன, அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட அவுட்புட் எப்பவுமே ஒரு ஆங்கிள் தான். செகண்ட், அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் தீட்டானா, அப்போ காஸ் தீட்டா வச்சு எக்ஸ் இல்லனா x/1. அது அட்ஜசன்ட் ஓவர் ஹைபாட்டன்யூஸ். தேர்ட், பைத்தாகரஸ் யூஸ் பண்ணி மிஸ் ஆகிற சைடை கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் ஃபைனலி, நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரையாங்கிளை வச்சு அந்த வெளியே இருக்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஒரு ப்ரோ டிப் என்னன்னா, இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை குழப்பாங்க. நீங்க பைத்தகாரஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்போ எது கரெக்ட்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்சை பார்க்கணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஆங்கிள் வந்து குவாட்ரண்ட் 1 இல்லனா 4ல இருக்கும். அங்க கொசைன் எப்பவுமே பாசிட்டிவ் தான். அதனால நீங்க பாசிட்டிவ் ரூட்டை எடுத்துக்கணும். இனிமேல் கெஸ்ஸிங் இல்ல, சைன் ஏரஸே இல்ல. அடுத்தது வாங்க இந்த கேமோட ரூல்ஸ் பத்தி பேசலாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அதை தான் டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிட்டா சிம்பிள் மிஸ்டேக்ஸை தவிர்க்கலாம். டொமைன் ஒரு வீடியோ கேமோட ரூல்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இவங்க தான் அந்த கேமை அக்செப்ட் பண்ற இன்புட்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க எந்த நம்பர் வேணாலும் இன்புட் பண்ண முடியும். ஆனா சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லிமிடேஷன்ஸ் இருக்கும்.
ஸோ ரூலில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த ரூல் வந்து ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட்குள்ள என்ன இருக்கோ அதுக்கு அப்ளை ஆகும். அதை நம்ம ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஆர்குமெண்ட் எக்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸ் வச்சு -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும். ஈஸி. ஆனா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2xக்கு அந்த ரூல் என்டையர் ஆர்குமெண்ட்டான 2xக்கு அப்ளை ஆகும். ஸோ 2x தான் -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும். நீங்க எக்ஸ்க்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவல் டொமைன் -1/2, 1/2ன்னு கிடைக்கும். வித்தியாசம் தெரியுதா? ரூல் எப்போதுமே உள்ள இருக்கிற மொத்த பாட்டுக்கும் தான். அப்போ நீங்க ரூலை மீற ட்ரை பண்ணா என்ன ஆகும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 மாதிரி ஒன்று கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணா என்ன ஆகும்? கேம் கிராஷ் ஆயிடும். இல்ல மேத்ஸ் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா அது அன்டிஃபைன்ட். அந்த நம்பர் 2 அலவுட் டொமைனான -1,1க்கு வெளியே இருக்கு. இது எப்படின்னா கேம்லயே இல்லாத ஒரு சீட் கோடை நீங்க என்டர் பண்ற மாதிரி. சிஸ்டம் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் டொமைனை செக் பண்ணுங்க. இப்போ நம்ம பேசுனதையெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். சில சமயம் ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃபை பார்க்கும்போது எல்லா ரூல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸும் நல்லா கிளிக் ஆயிடும். ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் அதோட ஒரிஜினல் ஃபங்க்ஷனோட y ஈக்குவல்ஸ் எக்ஸ் லைன்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ நம்ம சைன் எக்ஸோட கிராஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆனா அதோட ரெஸ்ட்ரிக்டட் அஃபிஷியல் டொமைன்ல மட்டும், யானி -π/2லேருந்து π/2 வரைக்கும் நம்ம மிரர் லைன் y ஈக்குவல்ஸ் எக்ஸ் வரைகிறோம். அப்புறம் அந்த சைன் கர்வை அந்த மிரர்ல ஃபிளிப் பண்றோம். அவ்வளோதான். இதோ y ஈக்குவல்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப். கவனிச்சிங்களா? ஒரிஜினல் ரேஞ்சான -1, 1 புது டொமைனா மாறிடுச்சு. அண்ட் ஒரிஜினல் ரிஸ்ட்ரிக்டட் டொமைனான -π/2, π/2 புது ரேஞ்சா மாறிடுச்சு. எல்லாமே கனெக்ட் ஆகுது. நம்ம நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நம்ம கத்துக்கிட்டதையெல்லாம் ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் சீட் ஷீட்ல கன்சாலிடேட் பண்ணலாம். இதுதான் உங்க ரிவிஷனுக்கு தேவையான எல்லாமே. ஹைலைட்ஸை ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பேக்வேர்ட்ஸா ஒர்க் பண்ணும். வேல்யூலேருந்து ஆங்கிளை கண்டுபிடிக்கும். செகண்ட், அந்த 6 பிளேயர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன் அண்ட் அஃபிஷியல் பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அதுல ரொம்ப முக்கியமானது சைன் இன்வர்ஸ்க்கும் -π/2, π/2 அண்ட் கொசைன் இன்வர்ஸ்க்கும் 0, π. தேர்ட், அந்த இன்சைட் அவுட் ப்ராப்ளம்ஸ்க்கு ட்ரையாங்கிள் ட்ரிக் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபோர்த், டொமைன் ரூல்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற என்டையர் ஆர்குமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். அண்ட் ஃபைனலி, கிராஃப்ஸுங்கிறது y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மிரர்ல ஒரு சிம்பிள் ரிஃப்ளெக்ஷன் தான். இதுதான் மொத்த கேம் பிளான். அவ்வளோதான். நீங்க இப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட கோர் கான்செப்ட்ஸை ஒஃபிஷியலி அன்லாக் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களால பேக்வேர்ட்ஸா திங்க் பண்ணி ஒரு ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியும். கேமோட ரூல்ஸான டொமைன் அண்ட் ரேஞ்சை புரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் அந்த பார்க்க கஷ்டமா இருக்கிற இன்சைட் அவுட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஒரு சாலிட் ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கு. நீங்க சூப்பரா பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட்டோட போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்ததா சிம்பிளிஃபை பண்ண நம்ம ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம். ஆனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி 2 இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ண சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன டூல் தேவைப்படும்? அதுக்கு வேற ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நம்ம அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க.